கேரளாவில் சிஎம், தமிழகத்தில் டெபுட்டி சிஎம், தூண்டில் போடும் தாவேகா, தாண்டி வருமா காங்கிரஸ்? இது குறித்து தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். கரூர் துயர சம்பவ சுழலில் இருந்து இன்னும் மீளவில்லை விஜய். அதே சமயம் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்னும் மனநிலையில் இருக்கும் விஜயும் அவரை வைத்து மற்ற கட்சிகள் ஆடும் அரசியல் ஆட்டங்களுக்கும் குறைவில்லை. பாஜகவுடன் தாவேகா கூட்டணி, அதிமுகவுடன் விஜய் பேச்சுவார்த்தை என விஜயை சுற்றி புது புது தகவல்கள் நாள்தோறும் வெளியாகி கொண்டிருக்க, அதே சமயத்தில் விஜயோ சத்தமின்றி காங்கிரசுடன் வெயிட்டான டீல் பேசி வருவதாக கிளம்பியிருக்கும் தகவல்கள் தான் தற்போது பனையூர் வட்டாரத்தின் லேட்டஸ்ட் பரபரப்பு. விஜயின் அரசியல் நகர்வுகளை நன்கறிந்த மூத்த அரசியல் பிரமுகர் ஒருவரிடம் இது குறித்து பேசினோம். கரூர் துயர சம்பவம் தாவேகாவுடைய தலைவர் விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்தை புரட்டி போட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் எப்படியாவது விஜயை வளைத்து கூட்டணிக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று ஒரு பக்கம் பாஜகவும் ஒரு பக்கம் அதிமுகவும் முயற்சித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக அதிமுக சார்பில் இயங்கும் சில யூடியூபர்கள் தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி உறுதி, 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சில செய்திகளை பரப்பி வருகிறார்கள். விஜய் கூட்டணி சேரக்கூடாது, காய் நகர்த்தும் திமுக. இதுதான் தற்போது திமுகவின் அடிவயிற்றில் புலியை கரைக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது தாவேகா இலை கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் அது தனக்கு ஆபத்து என்று திமுகவின் தலைமை கருதுகிறது. குறிப்பாக கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு நடுக்கத்தில் இருக்கும் விஜயை தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி தன்னுடைய கூட்டணிக்குள் பாஜக இழுத்துவிடும் அபாயம் இருக்கிறது என்று திமுக தலைமை நினைக்கிறது. அதனால்தான் 1996 மூப்பனார் எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கி திமுகவுடன் கூட்டணி வைத்தாரோ அதே மூப்பனார் 2001 சட்டசபை தேர்தலில் அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைத்தது நடந்தது. இது போல மறுபடியும் தமிழக அரசியலில் நடந்துவிடக் கூடாது என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது. அதனால் திமுகவின் மேல்மட்ட பிரமுகர் ஒருவரது தரப்பிலிருந்து சில ஆஃபர்களை தாவேகாவுக்கு அள்ளி தெளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது எத்தனை ஸ்வீட் பாக்ஸ்கள் வேண்டுமானாலும் கொடுக்க தயார், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவுடனோ பாஜகவுடனோ கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனை தான் திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக தெரிகிறது. அதாவது இந்த டீலுக்கு ஒத்துக்கொண்டால் வெறும் ஸ்வீட் பாக்ஸ்கள் மட்டும் கிடையாது, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேகாவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து தருவோம் என்ற உறுதியையும் தெரிவித்திருக்கிறார்களாம். அதே போல அத்துடன் விஜயனுடைய அரசியல் மட்டுமல்லாமல் சினிமாவிலும் தங்களுடைய தலையீடு எதுவும் இருக்காது என்றும் தாவேகா தரப்பிடம் திமுக தரப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரசுக்கு வலை. இதற்கு பிறகுதான் காங்கிரசுக்கு மெல்ல வளைவிருத்துக் கொண்டிருக்கிறது தாவேகா. விஜய் காங்கிரஸை கூட்டணிக்கு அணுகுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. அதாவது விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்த பிறகு திமுகவையும் பாஜகவையும் தன்னுடைய அரசியல் எதிரிகளாக நினைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களையே பெரும்பாலும் விமர்சித்து வருகிறார். அவ்வப்போது அதிமுகவையும் அவர் விமர்சிக்க தவறுவதில்லை. இந்த நிலையில் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அது தற்கொலைக்கு சமம் என்று நினைக்கிறார். அதனாலேயே தாவேகாவின் பார்வை காங்கிரஸ் பக்கம் திரும்பி இருக்கிறது. இதற்கு அக்கட்சியின் கேரள வியூகமும் கை கொடுத்திருக்கிறது. அதாவது கேரளாவில் காங்கிரசுக்கு போட்டி மார்க்சிஸ்ட் கட்சி தான். இந்த முறை எப்படியாவது மார்க்சிஸ்ட் கட்சியை வீழ்த்தி ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என அக்கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மும்முரமாக செயல்பட்டு வருகிறார். காங்கிரஸ் இனி எப்போது மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வருவது, நாம் எப்போது முதல்வராவது என நினைக்கும் வேணுகோபால் அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படியாவது கேரளத்தினுடைய முதல்வராக ஆகிவிட வேண்டும் என்று குறியாக இருக்கிறாராம். கேரளாவை பொறுத்தவரை நடிகர் விஜய் அவர்களுக்கு மவுஸ் அதிகம் என்பதால் அவர் காங்கிரசுக்கு வாய்ஸ் கொடுத்தால் எளிதில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் ஆகிவிடும் என்றும் கணக்கு போடுகிறாராம். இதைத் தொடர்ந்து இது குறித்து வேணுகோபால் அவர்கள் தன்னுடைய எண்ண ஓட்டத்தை ராகுலுடன் மிகுந்த தொடர்பில் இருக்கக்கூடிய தமிழக MP ஒருவரிடம் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார். அப்போது அந்த MP என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கேரள காங்கிரசுக்கு ஓகே, நீங்க முதல்வராகிடுவீங்க, அதனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற கேள்வியையும் அவர் கேட்டிருக்காரு. இதனை ஸ்மெல் செய்த தாவேகா தரப்பினர் காங்கிரஸை அணுகி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க தமிழகத்துல எங்களோட கூட்டணிக்கு வந்தா 70 சீட்டுகளை உங்களுக்கு தருவோம், அது மட்டும் இல்லாம தேர்தலில் வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக நாங்கள் வந்தால் உங்களுக்கு துணை முதல்வர் பதவியும் 3 மந்திரி பதவிகளும் வழங்குவோம் அப்படின்னு ஆஃபரும் சொல்லியிருக்காங்க. உடனடியா இதை கெட்டியா பிடிச்சுக்கிட்ட அந்த MP டீம் உடனே களத்தில் இறங்கி செயல்படவும் தயாராகிட்டாங்களாம். ஆனால் இது எப்படியோ ஸ்மெல் செய்துவிட்ட தமிழகத்தை சேர்ந்த காங்கிரசின் முன்னாள் அமைச்சர் ஒருவர்
நாம் தற்போது விஜயை நம்பி திமுகவை பகைத்துக் கொள்ள முடியாது. இன்று ஓரளவேனும் நாம் நாடாளுமன்றத்தில் வலுவாக இருக்க காரணம் திமுக தான். அது மட்டுமன்றி இப்போது நாம் விஜயுடன் சென்று விட்டால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் திமுகவின் ஆதரவை பெற முடியாது என்று முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார். இதை சில சீனியர்களும் ஆமோதித்திருக்கின்றனர். அதுபோலவே டெல்லியிலும் ராகுல் வழியாக விஜய் குறித்து வந்த கருத்துக்களை சோனியா காந்தியும் ஏற்க மறுத்திருக்கிறார். இதனால் வேறு வழியின்றி ராகுலும் தற்போது விஜயை நிராகரிக்க ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன. டிமாண்ட் ஏற்றும் காங்கிரஸ் அதே சமயத்தில் விஜயை தங்களது ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் நினைக்கிறதாம். அதாவது கூட்டணி விஷயத்தில் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி ஒரேடியாக சரண்டர் ஆகிவிட்டால் திமுக தங்களுக்கான தொகுதிகளை குறைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் தங்களுக்கும் செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ள இப்போது கிடைத்திருக்கும் ஒரே திருப்பு சீட்டு விஜயனுடைய தாவேக்கா தான் என்பதனால் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் தரப்பு நினைக்கிறதாம். கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக காங்கிரசுக்கு 6 சீட்டுகளை கொடுத்து முடித்து விடலாம் என்று நினைத்திருந்த சூழ்நிலையில் அந்த சமயத்தில் அப்போது பாஜகவுடன் இருந்து விலகி தனித்து போட்டியிட்ட அதிமுகவுடன் ஒரு கூட்டணி பேசுவது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டு செய்தது. அதை உணர்ந்த திமுகவும் அப்போது 9 இடங்களை காங்கிரசுக்கு வழங்கி குளிர்வித்தது. தற்போதும் அதே பாலிசியை பயன்படுத்தி விஜயை நெருங்குவது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதன் மூலம் தங்களுடைய பேர வலிமையை அதிகரிக்க முடியும் என காங்கிரஸ் நினைக்கிறதா? ஆனால் காங்கிரசுக்கு சற்றும் சளைத்ததில்லை திமுக கழகம். எப்படியும் விஜய் பக்கம் காங்கிரஸ் போகாது என்பதை உறுதி செய்து கொண்ட திமுக இன்னும் கொஞ்ச காலத்திற்கு விஜய் காங்கிரஸ் பேச்சுவார்த்தையை நீடித்து வைக்கவும் விரும்புகிறதாம். இப்படி இந்த பேச்சுவார்த்தையை நீடித்து வைக்க விரும்புவதனால் தாவேக்காவின் பக்கம் அதிமுகவும் பாஜகவும் நெருங்க முடியாது. இதனால் தங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது என்று கணக்கு போடும் திமுக இந்த ஆட்டத்தின் முடிவில் தேர்தலுக்கு முன்பு விஜயை தனித்து விடுவதே திமுகவின் ராஜதந்திர கணக்கு. இப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கல் சூழ்நிலையில்தான் தாவேக்காவின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் ராகுலை சந்திக்க காய் நகர்த்தி வருகிறார். காங்கிரஸ் கட்சியின் டேட்டா அனாலிசிங் பிரிவு பிரமுகரான பிரவீன் சக்கரவர்த்தி மூலம் கடந்த ஒரு வார காலமாக டெல்லியில் தங்கி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஆதவ் அர்ஜுனா. இதன் பின்னணியில் திமுகவின் மேலிட பிரமுகர் ஒருவர் இருப்பதாக சொல்லப்படுவதுதான் ஹைலைட்டே. ஆனால் இதுவரை ஆதவ் அர்ஜுனாவின் காய் நகர்த்தலுக்கு ராகுலின் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. அதே சமயம் விஜய் தரப்பிலும் திமுக காங்கிரஸை பகடைக்காய்களாக பயன்படுத்தி பெரிய ஸ்வீட் பாக்ஸ்கள் மட்டுமின்றி அரசியலில் உரிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம் என நினைக்கிறாராம் விஜய். இது அவருக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய கிஃப்ட் என விரிவாக சொல்லி முடித்தார் அந்த சீனியர் அரசியல் பிரமுகர். இது குறித்தெல்லாம் காங்கிரசின் எம்பி மாணிக்கம் தாகூரிடம் கேட்டதற்கு விஜயிடம் இதுவரை நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கூட்டணி குறித்து நடத்தவில்லை. அதே சமயம் விஜயனுடைய எண்ண ஓட்டம் சரியாக இருந்தால் அவர் இந்தியா கூட்டணியில் இணைய வேண்டும். காங்கிரஸ் விஜயுடன் இணைவதற்கு எப்போதும் பேச்சுவார்த்தை நடந்ததாக தெரியவில்லை. அதே சமயம் விஜய் திமுகவுடன் இணைந்து செயல்பட்டால் நாங்களும் விஜயுடன் இணைந்து செயல்படுவோம் என்று அழுத்தமாக சொல்லி முடித்தார். திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவனிடம் பேசினோம். கூட்டணி குறித்தெல்லாம் தலைமைதான் முடிவெடுக்கும். இது குறித்து நாங்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் சொல்வது போல் நடந்தால் அதற்கு தலைமை உரிய முடிவெடுக்கும். அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், பிறகு பார்ப்போம் என்றார் புன்சிரிப்புடன். அரசியலில் எதுவும் நடக்கும், பார்க்கத்தானே போறோம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.